வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ். இன்றைக்கி கன்னிராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆகிருக்கிறாரு. கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி என்ன மாதிரி ஒரு யோக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த கன்னிராசி இருக்கிறவங்களுக்கு 11ஆம் இடங்கிறது மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானங்கிறது 11ஆம் இடம். அந்த லாபங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்க அந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்க டீச்சராக இருப்பாங்க, உயர் பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கணக்கு தான் மெயின். அவங்க எப்பயுமே எழுத்து வர்றதுக்கு எழுதுறது கணக்கு பார்க்குறது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லை, கன்னிராசி மிதுனராசி இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இந்த புதன் தான் முக்கியம். இந்த ரெண்டு கிரகத்துலேயுமே அதிகப்படியான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 11ல் குரு வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கும். இப்போ அவங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும்? இப்போ கன்னிராசிங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஒரு யோகமான நேரம் என்ன கிடைக்கும் அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ இவ்வளோ நாளாக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் ஒரு 20 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கு இப்போ கிடைக்குமானா இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பணங்கள் வராமல் இருந்துச்சுன்னா கூட இப்போ அந்த பணம் வரும். இப்போ அவங்க டெபாசிட் பண்ண பணம், அவங்க இடம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா விற்று பணம் வர்றது, இதெல்லாம் ஒரு நல்ல பணங்கள் கைக்கு கையில் பணம் இல்லாமல் எந்த காரியம் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பணமும் பதவி உயர்வும் வரும்போது கையில் பணம் வந்துடுது. அப்போ கையில் பணம் வந்தவொடனே என்ன ஆகும்? திருமணம் நடக்காமல் இருந்திருக்கவங்களுக்கு இப்போ திருமணம் கை கூடும். ஏன்னா கையில் பணம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். இப்போ கைக்கு பணம் வந்துடும். அதே ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாமல் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும், லோன் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடியிருக்கிற வீடை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ மாற்றலாம். அவங்களுக்கு சொந்த வீடே அமையும், இல்லைன்னா வாடகை வீடே நல்ல அற்புதமான வீடும். இதெல்லாம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் வரும்போது இந்த ஃபோக்கஸை கொடுக்கும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அந்த குரு கொடுக்கும்போது இந்த குருவால் நமக்கு நன்மை கிடைக்குங்கிறது 100% உண்மை. ஆனால் நம்ம ஜுய சாதகத்திலேயே பிளானட்டு இதே மாதிரி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 100% 200% சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு தடவை நம்ம ஜுய ஜாதகத்திலையும் கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ குரு பெயர்ச்சினால நம்ம பலன் பார்க்கும்போது குரு பெயர்ச்சி பலன் மட்டுமே நமக்கு 100% வந்துருமா அப்படின்னீங்கன்னா, கோச்சாரத்தில் போகக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம இந்த கிரகத்துடைய யோக பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஜனன ஜாதகத்தில் இருக்குது பிளானட்டுகள்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ்னா என்ன? தடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு இப்படி 8 கிரகங்கள் இருக்கலாம். இந்த கிரகங்கள் தடை இல்லாமல் இருக்கணும். அந்த தடை இருந்தால் அந்த தடையை நிவர்த்தி பண்ணும்போது இந்த கிரக பயிற்சி மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம இது ஜுய ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கணும், கோச்சாரத்திலையும் பார்த்துக்கணும். அப்போ தோஷங்கள் இருக்கும்போது அந்த தடைகள் ஏற்படுது. அப்போ அந்த தடைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா குரு பயிற்சினால நல்ல நற்பலன்களை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஒரு யோகம் வேணும்னா குரு கோச்சாரத்தில் வரும்போது நமக்கு சாபங்களோ தடைகளோ தோஷங்களோ இல்லாமல் இருந்தால் அந்த யோகம் நம்ம 100 மடங்கு எதிர்பார்க்கறது 200 மடங்கு ஆகும். இதெல்லாமே இந்த கோச்சாரத்தில் குரு பயிற்சி ஆகும்போது நமக்கு நடக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சொந்த வீடு வாங்குவாங்க, உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு கண்டிப்பாக போவாங்க. இதெல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். சார் இப்போ அவங்களுக்கு ஒரு இடத்துக்காக ட்ரை பண்ணி ஒரு வேலைக்காக வெளிநாடு போய் ஒரு வேலை கிடைச்சிட்டு அந்த வேலையில் என்னால் நிம்மதியாக இருக்குல்ல, டார்ச்சராகவே இருக்குது அப்படின்பாங்க. இப்போ அந்த டார்ச்சர் விலகி அவங்களுக்கு அதை விட உரிய ஒரு பதவி கிடைக்கக்கூடிய நேரம் இப்போ குரு பயிற்சி மூலம் நடக்கும். எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குருங்கிறது ஒரு இம்பார்ட்டான ஒரு பிளானட்டு. என்ன சொல்கிற ஒரு பவர்ஃபுல்லு, எல்லாத்துக்குமே குரு தான் மெயின். அந்த குருவை இயக்கிறதுக்கு குருவோட இயக்கத்தினால தான் அப்படியே இந்த பிரபஞ்சமே இயங்கும். இப்போ நமக்கு இப்போ நான் இன்றைக்கி நம்ம கிரகங்களை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி குரு கிரகத்தை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி நாளும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, அப்போ குருவுடைய நாள். அப்போ நாளும் கோளும் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த நன்மை செய்யக்கூடிய கிரகங்களுடைய வழிபாடுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம்.
அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரதும் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது தான் மெயின். ஆனால் அவங்க தொடர்ந்து வந்து புதன் தலமான திருவெண்காடு தான் ரொம்ப முக்கியமாக போகணும். ஏன்னா புதன் வீட்டுக்கு தான் குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே போகும்போது என்ன தெரியுமா, ஏன்னா ராசிப்படி தான் கோச்சாரத்துக்கு கிரகம் வரும்போது யார் வீட்டுக்கு வர்றா, புதன் வீடு கன்னி வீட்டுக்கு வர்றாரு. புதன் கிரகத்துடைய வீடு கன்னி. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த குரு வரும்போது நம்ம புதன் ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும். குரு ஸ்தலத்துக்கு வழிபாடு பண்ணும்போது நமக்கான இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து புதனுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து இவங்க பொதுவாகவே இவங்களுக்கு கோயில் வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த புதன் கன்னிராசிக்காரங்க எல்லாமே இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் வீட்டில் வந்து குரு வரும்போது அவங்க வாழ்க்கை தரம் மாறும். ஏன்னா இந்த புதன் வந்து புத்திசாலியான கிரகம். எப்படின்னா இந்த கிரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த 8 கிரகம், அந்த 8 கிரகத்தையுமே அந்த மைண்ட் ஆஃப் செட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கிரகத்துடைய தாக்கம் நமக்கு வரப்போகுதுங்கிறத ஆல்ரெடியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு இந்த கிரகம் வரும்போது நம்ம கரெக்டாக நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும். நமக்கு அந்த அறிவு சார்ந்த விஷயத்தை முன்னாடி நடக்கிறத பின்னாடி நடக்கிறத அதை ஈஸியாக நமக்கு முன்னாடியே இந்த இது நடக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய புத்தி கூர்மை இவங்களுக்கு உண்டு. அதனால புதன் மட்டும் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற கிரகங்களுடைய அதிர்வலைகள் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க புத்தினால் தப்பிச்சிருவாங்க. இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லானவங்க. இந்த புதன் வந்து மற்ற கிரகங்களை காட்டிலையும் ரொம்ப புத்திசாலியான கிரகம். இந்த புதன் வந்து யாரோட வீட்டில் நட்பு வரும் அப்படின்னா சுக்கிரனும் சனியுங்கிற கிரகத்தோட நட்பு உள்ள கிரகம். அதனால் எந்த கிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக வந்தாலும் அதை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்கக்கூடியது இந்த புதனுக்கு இருக்குது. ஏன்னா தந்திரத்தை கையில் எடுக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். ஒரு தந்திரமாக ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க எப்படியா இருந்தாலும் முடிச்சு போடுவாங்க. எந்த சூழ்நிலையும் அந்த ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும், எனக்கு இந்த வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு அவங்க போராடினாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு உண்டான நேரத்தில் குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்குது. ஏன்னா உயர் பதவி அது கொடுக்குது. அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது. இப்படியெல்லாம் கிரகங்களுடைய கணிப்பும் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்க அந்தளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். ஏன்னா காற்று கிரகங்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அங்கே குரு வரும்போது சீக்கிரம் இப்போ நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, நம்ம லிஸ்ட்டில் பேர் இருக்குது, இவங்களுக்கு எப்போ கிடைக்கும், இந்த பதவி எப்போ கிடைக்கும், இந்த போஸ்டிங் எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இப்போ கிடைக்கும். ஏன்னா வேகமான கிரகம் புதனோட அங்கே குரு பார்வைப்படும் போது அதுக்கு உண்டான தடைகளை வந்து விலக்கிறது. இப்போ அவங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் இல்லை மற்ற கிரகங்கள் தடையாக இருந்தாலும் அந்த தடையை விலக்கிறோம். அவங்களுக்கு அந்த தடை விலகிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை அவங்க ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து கன்னிராசிக்கு உண்டான அவங்களுடைய குணாதிசயங்கள். அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து இயற்கையிலே இருக்கும் அந்த ராசிக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரகத்தோடைய ஆற்றல் நமக்கு இப்படி இந்த இது இருக்குது அப்படின்னா அந்த கோயில் வழிபாடும் அந்த கிரக வழிபாடும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க சக்ஸஸ் அடிச்சிடுவாங்க. அதுதான் அந்த கிரகத்தோடைய புத்திசாலித்தனங்கிறது. அந்த புத்திசாலித்தனத்தை வந்து புதன் கொடுக்கும். ஒரு கிரகத்தை ஆளுமைப்படுத்துறதும் மற்ற கிரகங்களை தன்வசப்படுத்துறதுக்கும் இந்த புதனுக்கு மட்டும்தான் உண்டு. பிளானட்டை எல்லோரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டுன்னு. அது இருக்கிறதுலையே 8 கிரகங்களிலேயே அதிகப்படியான குணாதிசயங்கள் பெற்ற கிரகம் வந்து புதன் தான். அப்போ இந்த குரு வந்து புதன் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அவங்க வந்து 2 வேலை செய்வாங்க. ஒரு பக்கம் டீச்சராக இருப்பாங்க, ஒரு பக்கம் ஒரு சிறு தொழில் பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து கைகூடும். இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன தொழில் பண்ணி கையில் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 ரூபா லாபம் வந்தது, இப்போ 10 ரூபா லாபமாக அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சினால் அவங்களுக்கு இன்னும் ஒரு லெஃப்ட்டு அதிகமாகும். நீங்கள் கிரகங்களை வந்து அவங்க ரொம்ப கண்காணிச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தோடைய யோக பலன்கள் வந்து இந்த பயிற்சி ஆகுது இல்லைங்களா, கிரக பயிற்சி ஆகும்போது அப்படியே லிஃப்ட்டு தூக்கிடும். அப்போ அவங்க லைஃப் லாங்கு அவங்க வாழ்க்கையில் வந்து அப்படி ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க புத்தி கூர்மையை பயன்படுத்தி அவங்க செட் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிரும். ஏன்னா அந்த சென்டர்லேயே அவங்களுடைய நோக்கங்களும் அவங்களுடைய முயற்சிகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க பண்ணின முயற்சிக்கு உண்டான லாபம் இப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த புதன் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரி அந்த கிரகங்களுடைய யோக பலனை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுக்காகத்தான் அவ்வளோ தூரம் எல்லோரும் பார்க்குறோம். நமக்கு கிரக பயிற்சி பார்க்குறதா இருந்தாலும், குரு பயிற்சியாக இருந்தாலும், சனி பயிற்சியாக இருந்தாலும், ராகு பயிற்சியாக இருந்தாலும், இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் ஜனன காலத்துடைய ஜாதகத்தில் இதே மாதிரி கோள்கள் நமக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறதுன்னா ஜாதகம் தான் நமக்கு சரியில்லை, கோச்சாரத்தில் நல்லா இருக்குமா, கோச்சாரம் தான் சரியில்லை, தசாபுத்தி தான் சரி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மனநிலையில் இருப்போம். கோச்சாரங்கள் வரும்போது நமக்கு கிரகங்கள் இன்டிமேட் பண்ணும். அப்படி இன்டிமேட் பண்ணும்போது நம்ம ஜுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு ஆக்டிவேஷன் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில் நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ண முடியும், பண்ணிக்கலாம். அப்போ பிளானட்டோடைய ஆக்டிவேஷன் பொசிஷன் நமக்கு எந்த அளவுக்கு பவரை ஆக்டிவேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கான தடைகள் நீங்கி நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் கிரகங்கள். இதுதான் நம்ம தொடர்ந்து கிரகத்தை பற்றியே நிறைய ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய ஜுய ஜாதகம் கோச்சாரங்கள் இது எல்லாமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ அந்த ஒத்துழைப்பை கொடுக்கும்போது நம்ம அதை தெரிஞ்சு நமக்கு உண்டான ஒரு வெற்றி படிக்கட்டை தொடுறதுக்கு நமக்கு ஜாதகமும் அடிப்படையான ஒரு உண்மை. அப்போ நம்மளுடைய ஜாதகத்துடைய அடிப்படையான கிரகங்களுடைய வைப்ரேஷன் எனர்ஜி பவர் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது, கோச்சாரத்தில் கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கோச்சாரத்தில் சப்போர்ட் இல்லைனாலும் ஜாதகத்தில் சப்போர்ட் இல்லைனாலும் கிரகங்களுடைய பெயர்ச்சி காலத்தில் வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அந்த லிஃப்ட்டை நம்ம பயன்படுத்திட்டோம்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம கிரகங்கள் நம்ம ராசி குரு பெயர்ச்சி பற்றி ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். நமக்கு ஏதாவது ஒரு ஜாதக ரீதியாக நம்ம கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணணும், இல்லை ஜாதக ரீதியாக தோஷங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை கிரக பயிற்சி மூலிமா எனக்கு ஏதாவது தடைகள் தெரிஞ்சுக்கணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது ஒவ்வொரு ராசி பலன்லையும் நான் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு பிடிக்கும். அந்த பிடிக்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வீடியோவில் பேசுவோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.